Hi மக்களே, நான் ஹோவர்த்தினி. இன்னைக்கான வீடியோல இந்த லுக்கை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு ஃபஸ்ட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. டோனர் ஆப்ஷனல் தான். அடுத்ததாக லிப் கேருக்கு வந்து நிவியாவோட லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம். பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபிளான ஒரு மாய்ஸ்சரைசர். அடுத்து வந்து அரோமா மேஜிக்லேருந்து குக்கும்பர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக அதையும் அப்ளை பண்ணிட்டேன். நைக்காவோட ப்ரெப் மீ அப் ஃபேஸ் ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஐப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ரைமர் போட்டு நீங்கள் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். எப்போவுமே ப்ரைமர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேக்கப்பை. D4 அப்படின்ற ஒரு ஷேடை டெர்மா பேலட்லேருந்து எடுத்துகிட்டு ஐப்ரோக்கு மேலேயும் ஐலெட்ஸ்லையும் நான் போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா ஐப்ரோஸை ரொம்ப டிஃபைன்டாக காமிக்கும், ஐ லுக்குமே ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கும். ஸோ இதுக்காக நான் இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து என்னோடய டிரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஐப்ரோஸ்க்கு லைட்டாக கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரஷ்ஷை ப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் க்ரீஸ். இந்த இடத்துல மட்டும் டார்க் ப்ரௌனாக அப்ளை பண்ணிக்கணும். என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற கலர் வந்து ப்ளூ. ஸோ நான் இந்த ப்ளூவை அவுட்டர் கார்னர்லேருந்து சென்டர் மிடில் ஆஃப் த ஐ வரைக்குமே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எனக்கு அந்த ஷிம்மர் ஷேட் வந்து ஸ்டிக் ஆகிறதுக்காக நான் லைட்டாக இன்னர் கார்னர்லேயுமே கொஞ்சம் கன்சீலர் வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக என்னோடய ஃபிங்கர்லேயே வந்து ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் காம்பினேஷன் வந்து ப்ளூ வித் ஒயிட். ஸோ இந்த ஒரு ஐ லுக்கை நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக விங்டு ஐலைனர் தான் இன்றைக்கி போட போகிறோம். டெர்மா பேலட்டில் D30 அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு கரெக்டர் தான். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் பிக்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஷேடை யூஸ் பண்ணி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபவுண்டேஷன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு 2 கலர் நான் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதில் D5 D64 மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் டெர்மா பேலட்டோட தான். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ப்ரஷ்லேயே சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும். டெர்மா பேலட்டோட D4 ஷேடை வச்சு ஹைலைட்டிங் ஏரியாஸ்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். க்ரைலானோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் TL1 வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. TL1 வந்து ஃபேராக இருக்கவங்களுக்கு, TL9 இது வந்து டஸ்கி பீப்புளுக்கு. அடுத்து சுகரோட ப்ளஷ் பேலட்டை வச்சு உங்களோட ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டு அப்ளிகேஷன் தான். அடுத்ததாக Forever 52ஓட ஹைலைட்டர் பேலட்லேருந்து சில்வர் ஷேடை வச்சுட்டு என்னோட ஹைலைட்டிங் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்க போகிறேன். PACயோட லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து இந்த ஒரு ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஐலேஷ் கேர்ள் பண்ணிக்கிட்டேன். மேபிளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா வச்சு என்னோட ஐலேஷஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ளூ ஷேடை வச்சு லைட்டாக உங்களோட அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பிளாக் ஷேடை கூட அப்ளை பண்ணிக்கோங்க. காஜல் நம்ம இதில் யூஸ் பண்ணல. ஸோ இது ஒரு காஜல் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர், அக்டோபர்னு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் போட்டே ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணி இந்த மேக்கப் லுக்கை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்றைக்கி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது பத்தாததுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டெய்லி கண்டென்ட் வேணும்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹோவர்த்தினி.